மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு விடுக்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக அப்பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பல்லுயிர் பரிமாரியத்தனம் கலாச்சார பாரம்பரிய தளம் என்பதை கருத்தில் கொண்டு ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம் முத்துராஜா. தற்போது அரிட்டாப்பட்டியில் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்கம் ஏலமானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக மத்திய அரசு வேதாந்தாவின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது. இதனை அறிந்த இப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 48 கிராம மக்கள் தொடர்ந்த 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். மேலும் இப்பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் இப்பகுதியில் உள்ள பல்வேறு வரலாற்று சின்னங்கள் மற்றும் தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் 38,000 ஏக்கர் பரப்பில் உள்ள விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று தெரிவித்து இத்திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மேலூர் ஒருபோக பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த 48 கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 7ஆம் தேதி இத்திட்டத்தை முழுமையாக மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விவசாயிகள் கலந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலை நடைபயண பேரணியும் மேற்கொண்டனர். மேலும் இதனை தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வல்லாளப்பட்டி பகுதிக்கு வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை சந்தித்து இத்திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும், இதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும், மேலும் இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த முக்கிய நபர்களை அழைத்து சென்று மத்திய அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதனை தொடர்ந்து நேற்று முன்தினம் மேலூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள சுமார் கிராம முக்கியஸ்தர்கள் 7 பேர் கொண்ட குழுவினரை மதுரை மாவட்ட பாஜகவினர் டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சரை சந்திப்பதற்காக அழைத்து சென்றனர். தொடர்ந்து நேற்று மத்திய அமைச்சரை சந்தித்து இப்பகுதியில் இத்திட்டம் அமைக்கப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் இதனை ரத்து செய்ய மக்கள் எடுத்து வரும் முன்னேற்பாடுகள் குறித்து வலியுறுத்தியதுடன் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இத்திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து இதற்கு எதிராக தொடர்ந்து 60 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை ஈடுபட்ட வந்த வல்லாளப்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் இந்த மத்திய அரசின் உத்தரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தற்போது பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தற்போது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர். மேலும் இவர்கள் கூறும் பொழுது கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக எங்களுடைய மண் வளத்தையும் மற்றும் இயற்கை வளத்தையும் பாதுகாக்க, எங்களுடைய வாழ்வியலை பாதுகாக்க நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது எங்களுக்கு நிம்மதி தரும் வகையில் மத்திய அரசு இத்திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் இது தொடர்பாக அரசாணையை வெளியிட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலைன்னா கோச்சிக்கிறாங்க, போட்டிருக்காங்க, இனிப்பு கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க.